ஹலோ கைஸ், இப்போ சிம்பிளி சவுத்துங்கிற ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் மூன்றாம் மனிதன். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் நம்ம சோனியா அகர்வால், பாக்யராஜெலாம் லீடோட எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ்க்காக எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும். படத்தோட அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே கொஞ்சம் சுமாராக இருக்கும். அண்ட் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே, அதாவது லீடிங் ஆக்ட்ரஸ் அந்த 2 பேரை தவிர்த்து மித்த எல்லாருமே ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இந்த படத்தில் இருக்கிற அந்த கண்டென்ட்டில் இருக்கிற அந்த மெசேஜ் அதை மட்டும் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலேயுமே பர்டிகுலராக நீங்கள் ஒரு மேரேடு கப்பலாக இருந்தீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சண்டைகளை வந்து 3வது மனுஷங்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதனால் வரக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன, அண்ட் அந்த 3வது மனுஷனால் வரக்கூடிய அந்த ப்ராப்ளம்னால உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த பசங்க எந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக ஒரு மெசேஜபிளான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சிம்பிளாக பார்த்துருவோம். படத்தில் நம்ம பாக்யராஜ் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவரோட சர்க்கிளில் வந்து ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஸோ இந்த கொலைக்கு பின்னால் இருக்கிற காரணம் யார், கொலையாளி யார் அப்படின்னு பார்க்கும்போது அவருமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் அந்த போலீஸ் ஆஃபீஸரோட மனைவியாக வரவங்க தான் நம்ம சோனியா அகர்வால். ஸோ சோனியா அகர்வால் வந்து ஒரு நர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வந்து உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது வீட்டு வேலைக்காரியோட நம்ம ஹஸ்பண்டுக்கும் வேலைக்காரிக்கும் வந்து தொடர்பு இருக்குமோ இல்லையோ அப்படின்னு சோனியா அகர்வாலுக்கு ஒரு சந்தேகம் வருது. இதனால 3வதா கூட வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட அதை சஜஸ்ட் பண்ண, அவங்க ஒப்பீனியன் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண அது எங்கே வரைக்கும் கொண்டு போய் போகுது, இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அது எந்த அளவுக்கு பாதிக்குது, இதில் 10வது குறைக்கு அந்த வேலைக்காரி வீட்டுன்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு தனி கதையை கொண்டு போவாங்க. ஸோ அவங்க வீட்லேயுமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள் மூலமாக 3வதா ஒரு மனுஷனை உள்ளே விடும் போது இந்த மாதிரி 3வது மனுஷன் வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே என்றானா அது எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. கடைசி வந்து இந்த மர்டரை யார் பண்ணாங்க, ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உண்மைக்குமே சோனியா அகர்வால் வந்து இதை தெரிஞ்சு வந்து பண்ணாங்களா, இல்லை இந்த பொண்ணு வேலைக்காரி பொண்ணு பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி இப்படி பல கோணங்களில் நம்மளுக்கு சந்தேகம் எழுப்புற மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஒரு நீட்டான ஒரு வாட்சபிள் மூவி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த படத்தில் இருக்கிற மேஜர் ஆஃப் த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நம்ம சோனியா அகர்வால் அண்ட் பாக்யராஜை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற யாருமே அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட் ஒப்பீனியன். மற்றபடி இந்த படத்தில் இருக்கிற அந்த கண்டென்ட் கொஞ்சம் வேல்யூபிளான ஒரு கண்டென்ட்டாக இருந்துச்சு. அதுக்காக ஸோ இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செதறி போகுது. அதனால அந்த குடும்பங்கள்லாம் பார்த்துச்சு அப்படின்னா ஒரு பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நம்புறேன். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சில காட்சிகள் இருக்கிறதுனால தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.